சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதால ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். நாம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எனக்கும் தெரிஞ்சுதானே நானும் அமைதியா இருந்தேன். நீ மட்டும் எதுக்காக இதை நினைச்சு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதுவும் நீ சொல்றத கேக்கலனா இப்படிதான் முட்டாள்தனமா தப்பான முடிவெடுப்பியா? ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பம் ஒன்னும் மத்த குடும்பம் மாதிரி நார்மலானது கிடையாது. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. அதனாலதான் இந்த ஊர்ல எல்லாரும் நம்மள மரியாதையோட பாக்குறாங்க. அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நாம சில விஷயத்துக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதனால வரப்போற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏய், நீ இந்த குடும்பத்தோட வாரிசுடா. சொல்ல போனா என்னை விட உனக்கு தான்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கணும். உன் மனசுல எவ்வளவு ஈகோ இருந்திருந்தா இப்படி உயிரை விட நீ துணிஞ்சிருப்ப. பக்கத்துல எல்லாரும் இருந்ததால உன்னை காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா என்னடா ஆயிருக்கும்? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத சொல்லிட்டு. கபிலா, பாத்தீங்களாங்க நம்ம பையன் எந்த நிலைமையில இருக்கான்னு? ஏங்க நீங்களும் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? அவன் தான் அவ்வளவு தூரம் வேணான்னு சொல்றான்ல, விட்டுடுங்களேன். கபிலன் நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு இவ்ளோ சீரியஸா இருக்கான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே தோணுது. நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. ஆனா இதனாலேயே நம்ம குடும்ப நிம்மதி மொத்தமும் போயிடும் போல இருக்கே. வேணாங்க, இந்த அரசியல் அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. கபிலனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அத்தனை தடவை இவருக்கு போன் பண்ண. ஆனா அவர் போன் அட்டன் பண்ணவே இல்ல. இது ஓன் வேலைதான்னு எனக்கு தெரியும். நீ இவ்ளோ மோசமா நடந்துக்கிறியே, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல நீ அததான் எதிர்பார்க்கறியா? செல்வநாயகி, என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? நாமினேஷன் பண்ண போன இடத்துல போன் அலோட் இல்ல. அதனால போனை சைலண்ட்ல போட்டு இவங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். நாமினேஷன் முடிஞ்சதும் போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும். கபிலன் இப்படி செய்வான்னு நானும் எதிர்பார்க்கல செல்வநாயகி. விடு, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்.